இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. சத்ரபதி சிவாஜியுடைய சிலை வந்து மகாராஷ்டிராவில் வந்து 35 அடி சிலை உடைந்ததை பார்த்துருப்பீங்க. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணுறாரு, கடந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி கடற்படை தினம். அந்த கடற்படை தினத்தில் என்ன பண்ணுறேன்னா, சிந்துதுர்க் மாவட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து சத்ரபதி சிவாஜியுடைய சிலை 35 அடி சிலை மக்களுடைய வரி பணத்தை எடுத்து நிறுவுகிறார். சரி, அவர் சிறந்த ஒரு அரசர். மகாராஷ்டிரா மாநில மக்கள் வந்து அவரை வந்து மராட்டிய மன்னராக இருந்தாலும் தெய்வமாக பார்க்குறாங்க அவரை. சரி, பெருமைப்படுத்தி நீங்கள் பண்ணீங்க. ஆனால் கட்டி வந்து 8 மாதம் தான். இந்த 26ஆம் தேதி, கடந்த 26ஆம் தேதி அந்த சிலை வந்து சுக்குநராக ஒடிஞ்சி, தலை வேறையா, கை வேற, கால் வேற ஒடிஞ்சு போயிடுச்சு. இப்போ அது காரணம் வந்து மூடி மறைக்கிறதுக்கு 6 விஷயம் சொல்கிறாங்க. நாசிக்கில் வந்து சிற்பக்கலை இருந்தார், அவர் தான் செஞ்சார். அவர் உண்மைச்சு என்ன சொல்கிறாருன்னா வந்து டேட் வச்சிட்டோம், அதை செய்கிறோம் சொல்லிட்டோம். அது அவசரமாக வந்து மோடி பிரதமர் வர்றதுனால அது அமைச்சது. இதெல்லாம் ஒரு காரணமா? இது உடைஞ்ச காரணம் என்னன்னா, மோடி அரசாங்கத்துக்கு ஒரு சாவுமணியுடைய அறிகுறி தான். வருகின்ற காலத்தில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் அத்தனை தேர்தலையும் பாஜகவுடைய அரசோ இல்லை அவர்களை சார்ந்தவுடைய அரசோ அமைப்பது கிடையாது. இருக்கிற அரசோ வந்து கைவிட்டு போயிடும், ஆட்சி அமைக்க முடியாது. அவருடைய சாவுமணி தான், இந்த அறிகுறி தான் இது. மக்களுடைய வரி பணத்தை எடுத்து போய் வேஸ்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து எந்த ஒரு நியாயம் தெரில. இப்போ அதுக்கு வந்து சத்ரபதி சிவாஜிட்ட மன்னிப்பு கேட்குறாராம். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மக்கள்கிட்ட கேட்கணும்ல. மக்கள்கிட்ட கேட்கணும். மக்கள்லாம் இவர் கேட்க மாட்டார். ஏன்னா மக்கள்லாம் கணக்கில் மக்கள் ஓட்டு போடல இவருக்கு. இவங்களே ஓட்டு போடணும், அவங்க ஜெயிச்சு வந்தாங்க. அந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி கடந்த காலத்தில் வந்து பல கோடி ரூபாய் செலவு செய்து சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலை அமைச்சிருக்கார். மிகப்பெரிய உயரமான சிலை. அது ஒரு பெருமை இருக்குது. ஆனால் அந்த கூட என்னன்னா, அது கூட சிதலடிக்குது, சேதமடையுது சொல்லி சில நியூஸ்லாம் வெளியே வருது. அது செய்தி உண்மைதான். அது வந்து பேச்சுக்கெல்லாம் இதை பண்ணுறாங்க. ஊருக்கு தெரியாது, உலகம் தெரியாத மாதிரி அதெல்லாம் வெளியே வருது. இது மாதிரி இவங்களுடைய எண்ணமே என்னென்னா, ஒரு தலைவரையோ ஒரு மகானியோ ஒரு அரசரையோ பாராட்டுறாங்க, இல்லை இதை செய்கிறாங்க சொன்னாவே அது பின்னால் இவங்களுக்கு வந்து ஓட்டு வேட்டை தான், ஓட்டுக்காக தான். அது வெளிப்படுத்துகிற அறிகுறி தான் இந்த சிலை வந்து சுக்குநூறாக போயிருக்குது. இவங்களுடைய செயல்பாடு வந்து சரியில்லை, அவசர காலத்தை தெளிக்குது. பெருமைக்கு நானும் பேன் பார்க்குற கதை அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வருங்காலத்தில் இவங்களுடைய செயல்பாடு இவங்க திருந்து போகிறது கிடையாது. கடந்த 10 ஆண்டு காலமாக இவங்க என்ன இருக்காங்க அதே தான் நீங்கள் இருக்காங்க. தித்துக்களே திருந்து போகிறதில்ல. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் சரி, இனிமேல் இவங்களுக்கு ஏறுமுகமே கிடையாது, தோல்வி முகம்தான். அது உண்டான அறிகுறி தான் இது. இப்போ சில இன்னும் கொஞ்சம் காலத்தில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஜோசியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க, இல்லை இதுக்கு வந்து இவங்க எல்லாம் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இதான் சொல்லுவாங்க. உண்மை கூட அதுதானே. இனிமேல் வந்து பாஜக தோல்வி முகம்தான்.